வணங்கார். மெட்ராஸ் மூவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெர்னலிஸ்ட் உதய். சங்கர் இயக்கத்துல குளோபல் ஸ்டார் ராம் சரண் ஹீரோவை நடிச்ச கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கேம் சேஞ்சர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ராம் சரண் சோலோ ஹீரோவா நடிச்ச படம் இது. ஷங்கருக்கும் ஒரு பிளாப்புக்கு அடுத்து வந்த படம் இது. இவங்க 2 பேர் காம்போல இந்த படம் எப்படி இருக்குன்றத மட்டும் இந்த படத்துல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முக்கியமா இந்த படத்துல வந்து ஸ்ரீகாந்த், சமுத்திரகனி, எஸ்.ஜே. சூர்யா, அஞ்சலி, கியாரா அத்வானி கதாநாயகி அவங்க தான். மற்ற பலர் எல்லாம் நடிச்சிருக்காங்க. படத்துல வந்து ஸ்டார் கேஸ்டுக்கு பஞ்சமே இல்லை. அது மாதிரியான பயங்கரமான ஒரு ஸ்டார் கேஸ்ட். தெலுங்கு ஆர்டிஸ்ட் அதிகமா இருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து முதல் தெலுங்கு படம் ஷங்கருக்கு. பல ஆண்டு காலமா வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் வந்து ஷங்கர் வந்து எப்போ தெலுங்கு படம் எடுக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி முதல் தெலுங்கு படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு. ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். கதைப்படி பார்த்தோம்னா வந்து ராம் சரண் அவர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். கியாரா அத்வானியை லவ் பண்றாரு. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங். அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆகணும் நீங்கன்னு காதலி சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இவரும் வந்து ஐஏஎஸ் படிக்கிறாரு. பட் ஒரு 6 மார்க் கம்மியானதுனால ஐபிஎஸ் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்றாரு. இவர் ஐபிஎஸ் போனது இந்த அம்மாவுக்கு பிடிக்காது. எதுக்காகனா காலையில இவரு சண்டை சச்சிருவா அப்படின்னு தான் சுத்திட்டு இருப்பாரு. யாரு தப்பு பண்ணாலும் இவர் தான் முன்னால போய் நின்று எல்லாரையும் அடிக்கிறதா இருப்பாரு. ப்ரொஃபசர் தப்பு பண்ணாவே அடிக்கிற ஒரு ஆங்கரா தான் இருப்பாரு. அவருடைய ஆங்கரை கண்ட்ரோல் பண்ற ஒரு கேரக்டரா தான் கதாநாயகியா இருப்பாங்க. அதனாலதான் ஐபிஎஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. பட் அந்த அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி இவரும் ஐபிஎஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாரு. அதுக்கப்புறமா வந்து ஐஏஎஸ் மாறுறாரு. அங்கிருந்து தான் உண்மையான கதை தொடங்குது. இவரு விசாகப்பட்டினம் அதுக்கு வந்து ஒரு ஐஏஎஸ் கலெக்டரா நியமிக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற ஒரு சிஎம்மோட பையன் எஸ்.ஜே. சூர்யா, அபியுதய பார்ட்டி, புதிய உதயம் கட்சி, அந்த கட்சியோட தலைவர் சிஎம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகாந்த். அவங்களுடைய பையன் தான் எஸ்.ஜே. சூர்யா. அடுத்த முதலமைச்சரா வரப்போறாரு. தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு சினிமாவில் அடுத்த முதலமைச்சரா வரவர் எவ்வளவு தப்பு பண்ணுவாரோ அது எல்லாமே இவரும் பண்றாரு. இந்த எல்லா ஃபுட்டேஜும் சங்கர் இந்த படத்துலயும் இறக்கி இருக்காரு. ஸோ எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் நடக்கிற சண்டை தான் மெயின் விஷயமா இருக்கும். அதுக்கு அடுத்து எஸ்.ஜே. சூர்யா கனவெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் சரி அந்த சிஎம் நாற்காலியில உட்கார்ந்து ஆகணும் அப்படின்றது தான். இதுக்காக என்னென்னவோ பஞ்சாயத்து எல்லாம் பண்ணுவாரு. எந்த எண்டுக்கு வேணாலும் போவாரு. ஆனா அந்த சிஎம் நாற்காலி இருக்கிறது அவங்க அப்பா. கடைசியில அவங்க அப்பாவை போட்டு தள்ளினாரா இல்லையா, இவரு சிஎம் ஆனாரா இல்லையா, இவர் கனவுக்குள்ள இந்த கேம் சேஞ்சரா அன்பிரிடிக்டபிள் கேரக்டரா வந்து ராம் சரண் எப்படி உள்ள போனாரு, கதையை எப்படி மாத்தினாரு அப்படின்றதான் மீதி கதை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லணும்னா திருக்கி விட்டாரு பூம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல் பிளாக் எல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கிளாப்ஸ் அப்படியே அள்ளி வீசுற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃப் தான் இல்லை. மறுபடியும் செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு புதிய கதையை கொண்டு வந்து இந்த எலெக்ஷனு, தலைமைச் செயலகம், இது எல்லாத்தையுமே வந்து கிளப் பண்ணி ஒரு விஷயத்த பண்றாரு. அது 90s காலகட்டத்துல எடுக்கிற மாதிரியே இருந்தது. சில சீன் எல்லாம் வந்து ஷங்கர் என்ன கிரிஞ்சு டைரக்டர் ஆயிட்டாரா அப்படின்னு நமக்கு தோணுது. எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் முடிஞ்ச பேருக்கு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்பா இப்போ இருக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்ட்ல எங்க பார்த்தாலும் டிவி சேனல்ஸ், எங்க பார்த்தாலும் ரிப்போர்ட்டர், கையில போன வச்சுலாம் ரிப்போர்ட்டர் இன்னைக்கு. சோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு அடுத்த சிஎம் நான் தான் சொல்றவன், அவன் செய்யற ஒரு சின்ன தப்பை எடுத்து போட்டா வேலையை முடிஞ்சிருச்சு, எப்படி சிஎம் நாட்கள் உட்காருவான், ஒரு சின்ன லாஜிக். இது மாதிரியான சின்ன சின்ன லாஜிக் எல்லாம் வந்து படத்துல மிஸ் பண்ணியிருக்காரு ஷங்கர். முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த எலெக்ஷன் நடக்கிற அந்த சமயத்துல ஒரு சென்ட்ரல் போர்ஸ் வரும் என்ற ஒரு விஷயத்தையே உள்ள கொண்டு வரல. எப்ப பார்த்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் அதே இது மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை வந்து அசால்ட்டா நடக்கும். ஒரு எலெக்ஷன் கமிஷனால ஈஸியாலாம் எலெக்ஷன் நடத்த முடியாது இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ற மாதிரியே சொல்றாரு. அதுதான் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. கிரிஞ்சாவும் இருக்கு சில சீன் எல்லாமே. பட் இது மாதிரியான சில விஷயங்கள் தவிர்த்து படத்துல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு. அதை வந்து நம்ம கண்டிப்பா வரவேற்கணும். ஷங்கர் மார்க்குக்கான விஷயங்கள், பல விஷயங்கள் இதுல கொண்டு வந்திருக்காரு. சில சீன் எல்லாம் பார்க்கும்போது சிவாஜி, முதல்வன், ஓகே ஓகே சிவாஜி, இந்த படத்தை வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸை காட்டும். ஓ நம்ம ஷங்கர் அப்பப்போ வந்து போறாரியா அப்படின்னு தோணும். அது மாதிரி மார்க்கான ஷங்கருக்கே உண்டான அந்த பாணி சீன் எல்லாம் வந்து செமையா இருந்தது. முக்கியமா பாட்டு 4-5 பாட்டுலயும் வந்து ஷங்கர் மார்க்கு தவிர வேற எங்கேயுமே கிடையாது. பட் நம்மளால
அந்த பாட்டுல மட்டும்தான் செம்ம குறியா இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த படத்துல மொத்த பட்ஜெட் ஒரு பக்கம்னா பாட்டுக்கு மட்டுமே 75 கோடி செலவு பண்ணியிருக்காரு. எதுங்க, ஒரு 5 பாட்டுக்கு. ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த 75 கோடியில கிட்டத்தட்ட ஒரு சாதாரண தமிழ் படம்னா ஒரு 10ல இருந்து 15 தமிழ் படத்தை எடுத்துடலாம். சோ அது மாதிரியான செலவெல்லாம் பண்ணியிருக்காரு படத்துல. அதுக்கான அவுட்புட் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் 200% சக்சஸ் ஆயிருக்காரு சங்கர். இந்த ரோபோ படத்துல கூட ரஜினி வந்து அந்த மேக்னெட் எல்லாம் ஒட்டும் போது அம்மா தாயே அப்படின்னு அந்த அவங்க இருக்கிறவங்க எல்லாருமே கத்துவாங்க. அதுக்கப்புறம் அந்த மேக்னெட் ரிலீஸ் ஆன பிறகு புஷ் போயிடும், என்னடி ஆச்சு அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஹாஃப் பூரா என்னப்பா ஆச்சு சங்கருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. அட்லீஸ்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவரு கான்சென்ட்ரேஷன் பண்ணல. மேபி ஆக்சுவலி இந்த படம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு சூப்பரா போயிட்டு இருந்த ஷூட் எல்லாமே பாதியில நிப்பாட்டிட்டு கமலஹாசன் கூட இருந்த பிரச்சனை அப்போ முறிவுக்கு வந்தது. இந்தியன் 2 வந்து தூசு தட்டி மறுபடியும் இந்தியன் 2 எடுத்தாரு. சோ ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்ற மாதிரி வச்சாரு. இப்போ ரெண்டுமே வந்து புற்றுன்னு போற அளவுக்கு தான் இருக்கு. பட் என்ன இருந்தாலும் சரி, இந்த படத்தை மேலேயே மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா இது அல்டிமேட்டா வந்திருக்கும். சம்திங் அவர் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல மிஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா, கேள்வி கேட்கலாம், ஏன்பா படம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பத்துல செகண்ட் ஹாஃப் அப்புறமா எடுப்பாங்களான்னு. இல்ல செகண்ட் ஹாஃப் சீன்ஸ் எல்லாமே ரீசெண்டா எடுத்ததுதான். அதுக்கான போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் வந்தது, சில வீடியோஸ் எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் கூட வெளியே வந்து அது நல்லா தெரியுது. சோ அந்த செகண்ட் ஹாஃப் பார்ட் இப்ப எடுத்ததுன்னு கிளியரா தெரியுது. இது இந்தியன் 2 ரிலீஸ் ஆன பிறகு. ஸோ அது மாதிரி விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக்கா மாறிச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. எப்பயுமே வந்து சங்கர் ஒரு படம் முடிகிற வரைக்கும் அது மேல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் வைப்பாரு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துருக்கோம். அந்த படமும் சூப்பரா வேற லெவல்ல போய் இருக்கும். இதுக்கான கான்சென்ட்ரேஷன் வச்சு எடுத்த பார்ட் மட்டும் வேற லெவல் இருந்து அதுக்கு அடுத்துதான் சொதப்பி வேற கதையெல்லாம் உள்ள கொண்டு வந்து ஏதோ பண்ணி விட்டாரு. படத்துல எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் அல்டிமேட் செம்மையா வடிவமைச்சிருந்தாங்க. அவருடைய நடிப்பு கூட சும்மா திரிக்க விட்டுருக்காரு. சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஐசிலையும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரியான சில டைலாக்ஸ் அவருக்கே உண்டான ஒரு நடிப்பு அதெல்லாம் வந்து அவருக்கு நச்சுன்னு புரிந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து ராம் சரண் ஏற்கனவே RRRல ஒரு மிகப்பெரிய நடிகனை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மகதீரா போன்ற படங்கள்ல வந்து தெலுங்குல வந்து அவரு சூப்பர் ஹீரோவாவே இருக்காரு. இப்போ ஒரு குளோபல் ஸ்டாரா மாறி இருக்காருன்னா நடிப்புல கண்டிப்பா குளோபல் ஸ்டாரா மாறி இருக்காரு. ராம் சரணுக்காகவே ரெகுலர் பேட்டர்ன் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுல எடுத்து வந்து போட்டிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன், அதுக்கப்புறம் பாட்டு, அதுக்கப்புறம் வந்து அவர் பெரிய ஆளுன்னு காட்டுறது, அவர் யூனிஃபார்ம் போட்டுட்டு வர்றது, ஃபைட் பண்றது, இன்டர்வெல்ல வந்து ஒரு பிளாக் கொடுக்கறது, செகண்ட் ஹாஃப்ல அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றது, கிளைமேக்ஸ்ல அவர் தான் ராஜாயா அப்படின்னு சொல்ல வைக்கிறது. இது வந்து ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் தான் படமும். சோ அது ராம் சரணுக்கு இந்த படத்துல பக்காவா செட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து கியாரா அத்வானி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. நடிப்பிலையும் சரி, அவங்க கொஞ்சம் எக்ஸ்போஜரும் சரி பக்காவா இருந்தது அவங்க சீன்ஸ் எல்லாமே. அதுக்கு அடுத்து வந்து அஞ்சலி ஒரு ஹோம்லி கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. கணவருக்காக பாடுபடுற ஒரு மனைவி. அவங்க சும்மா வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரா தெரிவாங்க. அந்த கேரக்டர் கூட ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. நடிப்புல அவங்களுக்கு 100 மார்க்ஸ் கொடுக்கலாம், அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து சமுத்திரக்கனி நச்சுன்னு ஒரு நண்பனுக்கு உயிருக்கு உயிரா இருக்கிற நண்பனுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் அவரும் தரமா பண்ணியிருந்தாரு. ஸ்ரீகாந்த் சொல்லவே தேவையில்ல, ஒரு முதலமைச்சருக்கு அப்புறம் கட்சியில என்ன தவறு நடக்குது அதெல்லாம் திருத்தி மாத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு முதலமைச்சர். அவரும் அந்த கேரக்டர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. முக்கியமா தமன் மியூசிக் டைரக்டர், பாட்டு எல்லாமே அல்டிமேட். சில இடத்துல எல்லாம் வந்து அவர் கொடுத்திருந்த பிஜிஎம் எல்லாம் வந்து தெறிக்க விட்டுருக்காரு. ஹீரோ மாஸ் சீன்ஸ், எலிவேஷன் சீன்ஸ் எல்லாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் தரமா கொடுத்திருந்தாரு. நம்மளையும் வந்து செம்ம ஹீரோ அப்படின்ற மாதிரி எலிவேஷன் தூக்கி வச்சிருக்காரு. படம் மொத்தத்துல வேற லெவல்ல இருக்கு. பட் என்னன்னா இந்த கிரிஞ்சி சீன் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற இந்த கிரிஞ்சி சீன்ஸ் இல்லாம இருந்திருந்தா படம் இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.